ஆரணி அருகே பூட்டிய வீட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட போது வீட்டின் உரிமையாளர் வந்ததால் குற்றவாளிகள் தலை திரிக்க தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. ஒருவனை மடக்கி பிடித்துள்ள நிலையில் மற்ற குற்றவாளிகள் சிக்குவார்களா? இருசக்கர வாகனங்களில் நோட்டம் விட்ட கொள்ளை கும்பல் ஆள் இல்லாத வீட்டை தேர்ந்தெடுத்து பூட்டை உடைக்கும் பகீர் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. வீட்டின் உரிமையாளர் உரிய நேரத்தில் வந்ததால் கொள்ளை சம்பவம் தடுக்கப்பட்டது எப்படி? ஆரணி அருகே சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈபி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மொத்த காய்கறி வியாபாரி சரவணன். இவரது மனைவி சந்தியா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று சரவணன் தனது குடும்பத்தினருடன் வீட்டை பூட்டிவிட்டு கோயிலுக்கு சென்றுள்ளார். அப்போது சரவணன் வீட்டுக்கு பைக்கில் வந்த மர்ம நபர்கள் நோட்டமிட்டிருக்கின்றனர். வெகு நேரமாக நோட்டமிட்ட அந்த கும்பல் வீட்டுக்குள் ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு தங்கள் கொள்ளை திட்டத்தை அரங்கேற்ற ஆரம்பித்தது. அவர்களில் ஒருவர் இரும்பு ராடு ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில் இருந்த இரும்பு கேட்டின் பூட்டை உடைத்திருக்கிறார். அதன்பின் மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே புகுந்து கொள்ளையடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். அப்போது கோயிலுக்கு சென்ற சரவணன் திடீரென குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவும் திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போன சரவணன் பதற்றத்துடன் வீட்டின் உள்ளே சென்று பார்த்திருக்கிறார். அப்போது திமுதிமுவென 3 பேர் அவரை தள்ளி விட்டு வீட்டுக்குள் இருந்து தலைதெறிக்க ஓடியிருக்கின்றனர். உடனே பதறிப்போன சரவணன் திருடன் திருடன் என கத்திக்கொண்டே அவர்களை துரத்தியும் சென்றுள்ளார். அவருடன் அப்பகுதி மக்களும் சேர்ந்து கொண்டு திருடர்களை துரத்த திருடர்களில் 3 பேரில் ஒருவர் வசமாக சிக்கிக் கொண்டார். மற்ற 2 தப்பி ஓடிவிட்டனர். சரவணனும் கிராம மக்களும் சேர்ந்து மடக்கி பிடித்த மர்ம நபரை தகவலறிந்து அப்பகுதிக்கு வந்த ஆரணி தாலுகா போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்கி பிடி விசாரணையில் பிடிபட்டவர் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரிய வந்தது. அவர் கொடுத்த தகவலின் பேரில் தப்பி ஓடிய மற்ற 2வரையும் தேடி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆரணியில் திருட்டை கட்டுப்படுத்த 230 சிசிடிவி கேமராக்கள் போலீசாரால் நகர் முழுவதும் வைக்கப்பட்டன. இந்த சூழலிலும் மர்ம நபர்கள் திருட்டுச் சம்பவத்தை அரங்கேற்ற முயன்ற சம்பவம் போலீசார் மத்தியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.